ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 5 அட்வென்ச்சர் மூவிஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் 2015 வந்து IMDb ரேட்டிங் 7.1 இந்த மூவிக்கு வந்து இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்றை ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மேகசின் ரைட்டர் பார்த்தீங்கன்னா இருப்பார். அவருக்கு வந்து எவரெஸ்ட் மலையை பார்த்தீங்கன்னா ஏறணும்னு ஆசை இருக்கும். ஸோ 2 டீம் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த 2 டீமுக்கும் பார்த்தீங்கன்னா ஆகாது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஜேர்னலிஸ்ட்டை வந்து எப்படி அந்த எவரெஸ்ட் மலைக்கு வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஒன்றே ஸ்டோரி பற்றி தான் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி பற்றின ஒரு ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். ஒரு செம்மையான ஃபீலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும். 4th பிளேஸில் இருக்க மூவி த லாஸ்ட் சிட்டி ஆஃப் இசட் 2006 வந்து IMDb ரேட்டிங் 6.6 இந்த மூவி வந்து இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்னே ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எல் டொரோடா அப்படி தங்க நகரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து இருப்பார். அவருக்கு வந்து ஒரு மேப் வந்து கண்ணாப்பின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து எல்லைகளை வந்து அளவெடுத்து அந்த மேப் வந்து ஒழுங்காக சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற வேலை பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த மேப்பை வந்து கண்டுபிடிக்கும் போது அவருக்கு வந்து அந்த எல் டொரோடா பற்றின ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். ஸோ தங்க நகரம் அதை வந்து எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்ணுறது, அவரோட அட்வென்ச்சர் பயணம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு செம்மையான ஒருத்தபுளான மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். 3rd பிளேஸில் இருக்க மூவி கிங் ஆர்தர் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஸ்வார்ட் 2017 வந்து IMDb ரேட்டிங் 6.7 இந்த மூவி எடுத்திருக்காங்க. இதோட மூவியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி வந்து காமிக்கிறாங்க. அந்த மந்திரவாதி வந்து அரசரை வந்து கொல்றதுக்காக வரான். ஸோ அந்த அரசர் வந்து ஒரு ஸ்வாடை பயன்படுத்தி அவரை வந்து அழிச்சிடுறாரு. இதில் வந்து அந்த தம்பியும் பார்த்தீங்கன்னா கூட்டோடு இருக்கான். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அழிச்சிடுறான். ஸோ அழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அவரோட பையனை பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தப்பிக்க வச்சிடறாரு. இதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து வளர்ந்து அவனோட பாஸ்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சி எப்படி வந்து அரசன் ஆகிறான் அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அவன் அரசன் ஆகிறானா இல்லையா, இல்லை என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்லைன் ஸ்டோரி பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். 2nd பிளேஸில் இருக்க மூவி டூலிட்டில் 2020 வந்து IMDb ரேட்டிங் 5.6 இந்த மூவி வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் கிட்டோட ஒரு ஃபேமிலியோட ஒரு மூவி பார்க்கணும்னு நினச்சினா இந்த மூவி வந்து பார்க்கலாம். ஸோ ஒருத்தபுளான ஒரு மூவி. ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட லவர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவாங்க. ஸோ இவர் வந்து தனிமையில வந்து வாழ்வார். ஒரு வீடு வந்து இருக்கும். அந்த வீட்டில் மிருகங்களோட தனிமையில் வந்து வாழ்வார். ஸோ அவருக்கு அந்த வீடை வந்து கொடுத்தது அந்த நாட்டோட இளவரசி தான். ஸோ அந்த வீடு வந்து இவருக்கு வந்து பறிபோகிற நிலைமை வந்து வரும். ஸோ அந்த வீட்டை மீட்கிறது என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு செம்மையான ஒருத்தபுளான மூவி. கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 1st பிளேஸில் இருக்க மூவி லவ் அண்ட் மாஸ்டர் 2020 வந்து IMDb ரேட்டிங் 6.9 இந்த மூவி வந்துருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்கல் பார்த்தீங்கன்னா பூமியை வந்து தாக்க வருது. அந்த விண்கலை தாக்கிறதுக்கு சில வந்து ஏவுகணைகளை அனுப்பி அதை வந்து அழிச்சிடுறாங்க. ஸோ அதுலேருந்து விழப்பட்ட கதிர்வீச்சினால பார்த்தீங்கன்னா சின்ன மிருகங்கள்லாம் பெருசாக வந்து மாறிடுது. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த எஃபெக்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2 இதாக வந்து பிரிஞ்சுறாங்க. இவங்க ஒரு இடத்துலையும் அவங்க ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் அடையிறதுக்கு என்னெல்லாம் சாகசம் பண்ணார், அந்த இடத்துக்கு வந்து போனாரா, அங்கே வந்து என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு செம்மையான காமெடி அட்வென்ச்சர் மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதோட பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ வந்து போடுறேன்.